உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கத்தினுடைய பொருளாளர் திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் சனி பகவானின் சரித்திரமும் காரகமும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்று பேச அழைக்கின்றோம். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணுவும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜோதிட சங்கத்தின் 20வது மாத கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்ம சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி, மற்றும் துணை செயலாளர் நம்ம துரைசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி, அப்புறம் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி, நம்ம உங்கள் பேருங்க ராஜரத்னம் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் நம்ம ஜோதிட உள்ளங்கள் நம்ம கணேசன் வந்திருக்கிறாரு, அப்புறம் விஜயன் வருவார், சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, இன்றைக்கு நான் ஒரு அடிப்படை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த வரலாறு தெரிஞ்சிட்டா தான் எந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஈஸியாக பேச முடியும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நான் சனி பகவானுடைய வரலாறும் அவருடைய காரகத்துவத்தையும் பேச வைக்கிறதா அப்போ நான் பேசுகிறேன். அதாவது இப்போ சூரியனுடைய குடும்பத்தில் இந்த சனி பகவான் உதயமாக இருக்கிறார். அதாவது சூரியனுடைய குடும்பத்தில் தான் அவர் உதயமாக இருக்கிறார். அதாவது சூரியனுக்கு 2 மனைவிகள் என்று சொல்வார்கள். அதாவது சந்தியா, சாயா. சந்தியா தேவி சூரியன் மணக்கிறார். அப்பொழுது 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். வணக்கங்க, வணக்கம். 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அதாவது சந்தியாவின் புதல்வர்கள் வைணவச, மனு, யமன், யமி என்ற யமுனா. சாயாவின் புதல்வர்கள் சாவர்ணி, சனி, பத்திரை. அதுபோல ஒரு புத்திரி, 2 புதல்வர்கள். அப்ப சனிக்கு பார்த்தீங்கன்னா குளிகன் என்ற புதல்வன் இருக்கிறதாக புராணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். சனி பகவானின் மனைவி நீலி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த சனி பகவான் சாயாதேவிக்கு பிறந்ததால சனி நம்பும் கருமை நிறத்தில் இருக்கிறதால அவருக்கு சனி பகவான் என்று பெயரிட்டார்கள். அதாவது சந்தியாவுக்கு மூத்த குடியாகிய சூரியனுடைய மூத்த குடியாகிய சந்தியாவுக்கு 3 புதல்வர்கள், 3 ஒரு புதல்வி 2 புதல்வர்கள் என்று சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா வைணவஸ்னத, மனு, யமன், யமி இவர்கள் சூரியனை போலவே நல்ல பிரகாசமாக நல்ல அழகுடையவர்களாகவும், சந்தியாவும் மிக அழகுடையவளாகவும் பிரகாசமாக இருக்கும்போது இந்த சாயாதேவி எப்படி வந்தார் அப்படின்னா, அப்போ சந்தியாதேவி சூரியனுடைய வெப்பத்தை தாழ முடியாமல் சந்தியாதேவி தன்னுடைய நிழல் கிரகமாக அந்த நிழலிலிருந்து படைத்தது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால் சாயாதேவி நிழல் கிரகமாகவே வந்ததால் அவளை ஒப்படைத்துவிட்டு, சூரியனிடம் ஒப்படைத்துவிட்டு இவள் தவத்துக்கு சென்று விடுகிறாள். வணக்கங்க மேடம், வணக்கம். தவத்துக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது சாயாதேவியிடம் விட்ட கட்டளை என்னவென்றால், நான் வரும் வரை நீ சூரியனோடு இணையக்கூடாது என்று உத்தரவிட்டு சென்று விட்டாள். அப்போது சூரியனுக்கு சாயாதேவி என்று தெரியாது.
மனைவி போல் இருந்ததுனால குடும்பம் நடத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிறந்ததுதான், சாயாதேவிக்கு பிறந்ததுதான் சனி, பத்ரி என்ற பெண்ணும். அப்போ இப்படி இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது சனி பகவான் பிறந்தபோது, அப்போ சனி பிறந்தபோது சாயாதேவி சூரியனிடம் தன்னுடைய குழந்தையை காண்பிக்கிறாள். அப்போ சனி பகவான் கருமை நிறமாக இருந்தது. அப்பொழுது சூரியனுக்கே தன்னுடைய புதல்வன் நம்மளை போலவல்லவா நல்லா சிகப்பா இருக்கணும், கருகருன்னு இருக்கிறான் அப்படிங்கிறத சூரியனுக்கே சந்தேகம் வந்தது. என்னுடைய புதல்வன் எப்படி இப்படி கருப்பா இருப்பான், இது எனக்கு பிறந்த புதல்வன் தானா அப்படின்னு சூரியன் சாயாதேவியை கேட்கும் பொழுது, அப்பொழுதே அந்த சனியின் பார்வை சூரியனின் மேல் விழுகிறது. அப்போது அந்த சூரியனின் வெப்பம் அதிகமாகி உடலெல்லாம் வெப்பமாகிறது. அப்பொழுது சூரியனுக்கு அந்த குழந்தை பார்த்ததுமே கோபம் அதிகமாக ஏற்பட்டு சனியனே அப்படி என்று திட்டுகிறார். திட்டிட்டு, இந்த குழந்தைய என் கண் முன்னாண்டே காட்டாத, இது பார்த்ததுமே என்னை பார்த்ததுமே எனக்கு வெப்ப நோய் மாதிரி உடல் வெப்பம் அதிகமாகி விட்டது, இதை எங்காவது என் கண் காணாத இடத்துக்கு கொண்டு போய் வளர்த்து அப்படின்னு சொல்லி அப்போ சாயாதேவி கிட்ட கட்டளை இடும்போது, அந்த சாயாதேவி ஒரு மலைப்பாங்கான, அதாவது சூரியனுடைய ஒளிவராத இடத்தில் கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்த்துகிறாள். இதை உணர்ந்த தேவேந்திரன், இந்த குழந்தை சனியினுடைய குழந்தை இருப்பதை உணர்ந்த தேவேந்திரன் ஒரு நாள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வருகிறார்கள். அப்போ கொண்டு இது சூரியனுடைய புதல்வர்கள் என்று அப்போ சூரியனுடைய மண்டலத்துக்கே கொண்டு அவைய நிரூபணமாகிறது. அப்போ அன்று முதல் சனிக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே பகைவர்களாகவே இருந்தார்கள். ஏன்னா சனி நீதி, நேர்மை, நியாயம்ங்கிறதுலயே அதிகமாக பேசுறது சனி. அதனால எதுலையுமே முதன்மை வகிச்சுட்டு பேசுறதால சூரியனுக்கு தன்னுடைய புதல்வனை எப்போதும் பிடிக்காது. சந்தியாவினுடைய புதல்வியார்களாகிய யமி, யமன் அவர்கள் மேல் மட்டுமே அதிகமான பாசம் காட்டிட்டு இருந்தார் சூரியன். இப்படி இருக்கும்போதுதான் சனி பகவான் அப்போ சிவனை நோக்கி தவம் இருந்து அப்போ ஈஸ்வர பட்டம் பெறுகிறார். இது ஈஸ்வர பட்டம் பெறும்போதும் ஈஸ்வரரை தன்னை சோதிக்கணுங்கிறதுக்காக இவரிடம் ஒரு விளையாட்டு விளையாடுகிறார். அப்பொழுது சிவன் எங்கு போன போதிலும் பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருக்கிறார், இந்த சனி விடவில்லை. அப்பொழுது சக்தியின் உத்ராட்சையில் ஒளிந்து கொண்டார் சிவன். அப்பொழுதும் சனியின் பார்வை அந்த உத்ராட்ச மாலையே பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது 7 நாள் முடிந்து, அதாவது தேவர்களுக்கு மானிடர்களுக்கு 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் நம்ம சொல்லப்படுகிறது. அதே தேவலோகத்தில் 7 நாள் கொண்டது இந்த 7.5 ஆண்டுகள் நம்மளுக்கு மனித நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த 7 நாள் சத்தியனுடைய உத்திராட்சையில் இருந்து வெளிவரும்போது இந்த 7 நாள் இன்றோடு முடிந்தது, அப்போ நீ என்னை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சனி பகவானிடம் சிவன் சொல்லுவார். அப்போ சொல்லுவார், என் பார்வையிலேயே நீங்கள் 7 நாள் ஒரு உத்திராட்சி கொட்டைக்குள்ளையல்லவா ஒளிந்திருந்தீர்கள், அப்போ என் பிடியிலேயல்லவா நீங்கள் இருந்தீர்கள். அப்போ நான் அப்போ கடவுளையும், அதாவது சனி பகவான் யாரையும் விட்டு வைத்ததில்லை, அப்போ சிவனையும் 7.5 சனியாக பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால்தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம், அதாவது யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களை நீதி நேர்மை தவர்ந்து யாரும் தன்னுடைய பாதையை வழிமறந்து செல்கிறார்களோ, ஆணவம், கர்வம் இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடக்குவதற்காகவே சனி பகவான் தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவருக்கு திருமணம் முடிந்து அவருக்கு 2 குழந்தைகள் ஆன பிற்பாடுதான் இந்த சனிப்பட்டமெல்லாம் ஈஸ்வரர் கொடுக்கிறார். அதிலிருந்து தான் இவருக்கு அதிகமாக தன்னுடைய தொழில் என்னவோ அதைவே கண்ணும் கருத்துமாக சனி பகவான் அது மேலேயே அதிகமாக இருந்தார். அப்படி இருந்துட்டு இருக்கும்போதுதான் நலமகாராஜா என்ற
நலன் தமயந்தி நிடத நாட்டு அரசன் நலச்சக்கரவர்த்தி, விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தி. அப்ப இவர்களுக்கு தேவர்களும் அசுரர்களும் இந்த சுயவர விவாகம் நடந்தது. இது தேவர்களுக்கு அதிகமாக கோபத்தை தூண்டியது. அப்போ தேவர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது, அரசர்களும் இத்தனை பேர் வந்தபோது அந்த தமயந்திக்கு நலமகாராஜாவையே பிடித்திருந்ததால் அப்ப நலமகாராஜாவுக்கு மாலை சூட்டினாள். அப்ப எல்லா தேவர்களும் நலமகாராஜா மேல கோபமானார்கள். அப்போ மற்ற அரசர்களும் எல்லோருமே நலமகாராஜா மேல தமயந்தி இவ்வளவு அழகானவள், அப்ப நலமகாராஜுக்கு கிடைத்து விட்டதே என்ற கோபம் வெறுப்பும் இருந்தது. அதனால் சனி பகவானை ஏவி விட்டு சனி பிடிக்க வைத்தார்கள். அப்பொழுது சனி 7.5 ஆண்டு காலமாக நலமகாராஜாவை சனி பிடித்தார். அப்போது சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் அப்போ நலமகாராஜா தன் நாடு நகரம் எல்லாம் இழந்து அவர் காட்டுக்கு போகும்படியாக நேர்ந்தது. அப்பொழுது தமயந்தியும் நான் உங்களோடவே வருகிறேன், என்ன நேர்ந்தாலும் சரி நான் உங்க கூடவே வர்றேன்னு சொல்ற போது அப்போ எவ்வளவோ தடுத்து பார்த்தும் தமயந்தி இவரோடவே கூட வர்றா. வரும்போது ஒரு ஆற்றங்கரையில் சுகமாக இருந்தது. அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்புறம் நாம் செல்லலாம் என்று சொன்னபோது சரி என்று அரசருடைய மடியில் தமயந்தி சுகமாக உறங்கினாள். அப்போ ஒரு அரசனுடைய அரண்மனையில் வாழ்ந்த தமயந்தி இப்படி நம்ம காட்டுக்குள்ள எப்படி இருப்பா அப்படிங்கிறத இவர் உணர்ந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஆத்து மணலை கூட்டி தமயந்திக்கு தலையில் வைத்து விட்டு இவர் சென்று விடுகிறார். தமயந்தி கண் விழித்து பார்த்த போது அங்கு அரசரை காணோம். அவள் எப்படியாவது தப்பித்து வேடனிடமும் மாட்டி வேடங்கட்டையும் இருந்து தப்பிச்சு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த நலமகாராஜாவுக்கு கார்கோடகன் என்ற பாம்பு தீண்டி கருநிறம் ஆகிறார். இன்னொரு அரசருக்கு தேரோட்டியாகவும் இவர் போய் அந்த 7.5 சனியை விடும் வரை இவர் இன்னொரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்து வந்தார். இதை அறிந்த தமயந்தி எல்லா நாட்டு அரசர்களுக்கும் விருந்து வைப்பதாக கூறி எல்லா நாட்டு அரசர்களையும் அழைக்கிறார்கள். அப்பொழுது தேரோட்டியாக இருந்த நலமகாராஜாவும் அங்கு வருகிறார். அப்போ அதை உணர்கிற பொழுதுதான் இப்போ சனி பகவான் அந்த இடத்தில் தோன்றுகிறார். அப்போ தோன்றி எல்லாரையும் அதிகமாக கஷ்டப்படுத்தினதை விட உங்களை நான் எல்லாத்தையும் கூட அதிகமாக கஷ்டப்படுத்திட்டேன், அதனால உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது என்னை கஷ்டப்படுத்தினது மாதிரி இனி யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் திருநள்ளாறு அப்படிங்கிறது திருநள்ளாறு என்று மருவி திருநள்ளாறு அந்த ஊரின் பெயரில் தர்ப்பணேஸ்வரர் என்ற இடத்திற்கு சென்று அந்த குளத்தில் குளித்த போது நலமகாராஜாவுக்கு 7.5 சனி விட்டதாக வரலாறு கூறுகிறது. அப்பொழுதுதான் சனி பகவான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது என்னை இப்படி கஷ்டப்படுத்தினது மாதிரி மற்றவர்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அதனால் நான் இங்கு ஒரு நலதீர்த்தம் அமைக்கிறேன், இதில் யார் குளித்து தலைமூழ்கி எந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 7.5 சனி பிடியிலிருந்து நீ விட வேண்டும், என்னுடைய புராண இதிகாசங்களை யார் படிக்கிறார்களோ யார் என்னுடைய இதிகாசங்களை கேட்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீ பிடிக்கக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். அதுபடியே ஆகட்டும் அப்படின்னு சனி பகவானும் சரி என்று அவருக்கு வரமளிக்கிறார். அன்று முதல் தர்ப்பணேஸ்வரர் அப்போ அந்த சிவன் கோயிலே சிவனுக்கு முன்னாடியே சனியை பிரதிஷ்டை பண்ணி சனி பகவான் கோயில் கட்டி திருநள்ளாறு என்ற ஊரில் அவருடைய நலதீர்த்தத்தையும் இந்த நலமகாராஜா செய்து வைக்கிறார். அதில் 13 தீர்த்தங்கள் இருந்ததாக நலபுராணம் கூறுகிறது. இன்றைக்கு இருக்கிறது பார்த்தோம்னா, அதாவது தர்ப்பணேஸ்வரர் தர்ப்பை புல் நிறைந்த இடம், அதனால்தான் தர்ப்பணேஸ்வரர் என்ற பெயர் நிறைந்தது. 13 தீர்த்தங்கள் கூறியிருக்கிறார்கள்.
அதாவது பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், அகஸ்தியர் தீர்த்தம், அம்சரி தீர்த்தம், சிவதீர்த்தம், வாணி தீர்த்தம், அம்மன் தீர்த்தம், நல தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இப்படி 13 தீர்த்தங்களாக இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீரில் நீராடினால் ஒவ்வொரு பாவமும் போகும் என்று அந்த புராணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்மளுக்கு ஒரு சனி பகவான் என்றால் அவர் யார் நீதி நேர்மை தவறுந்து நடக்கிறார்களோ, பாவகர்மங்களை அதிகமாக செய்தவருக்கு மட்டுமே சனி பகவான் அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவார். அதிகமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உண்டு பண்ணி அவர்களை நிறைய கஷ்டத்துக்கு ஆளாக்குவார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் தானமும் தர்மமும் தவமும் செய்து தன்னுடைய அறவழியில் செல்கிறார்களோ அவர்களையெல்லாம் சனி பகவான் பெரும்பாலாக பாதிப்பது இல்லை. அதுபோல சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற பழமொழி உண்டு. சனி கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதும் சனிதான். அவர் மனது வைத்தால் யாருக்கு வேணாலும் ஒரு கோடிக்கணக்கில் ஏழைகளையும் வசியம் பண்ணி கொடுப்பது, ஒரு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி விடுவது, ஒரு கோடீஸ்வரராக உருவாக்கி விடுவது. சனி தன்னுடைய தசையில், அதாவது குருவுக்கு 7ஆம் இடத்தில் இருந்தோ அல்லது குரு நட்சத்திரங்களில் இருந்தோ, குருவுக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலோ, குரு பார்வை சுபகிரகங்களுடைய பார்வைகள் பெற்றாலோ, அல்லது வக்கரச்சனியாக இருந்தாலும் அல்லது வர்க்கோற்றமம் பெற்ற சனியாக இருந்தாலும், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும், புனர்பூசம் பூசம் விசாகம் இந்த நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் இருந்தாலும், அனுசம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ஆம் பாதம், அனுசம் 4ஆம் பாதம், பூரம் 1ஆம் பாதம், சதயம் 4ஆம் பாதம், இதில் எல்லாம் இருந்தாலும் சனி பகவான் நன்மையே செய்வார். அதுபோல புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அதிகமாக கொடுப்பார் என்பதும், மேசராசியில் நீச்சமடைகிறார் என்றும், மகர ராசி கும்பராசியை ஆட்சி பெறுகிறார் என்றும், துலா ராசியில் உச்சம் பெறுகிறார் என்றும், மேசராசியில் நீச்சம் பெற்றும் சனி பகவான் இப்படியாக இருக்கிறார். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது அவர் பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது முன்ஜென்ம வினைன்னு சொல்லுவோம். 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் ஒரு 7 சனி நடக்கும் போதோ அஷ்டமச்சனி நடக்கும் போதோ பாதகங்கள் செய்வதில்லை. அவருடைய திசையும் 5ஆம் ஆதி திசை, 9ஆம் ஆதி திசை, 2ஆம் ஆதி திசை, இப்படி 9ஆம் ஆதி திசை இப்படியெல்லாம் நடந்தாலும் 7 சனியோ அஷ்டமச்சனியோ வரும்போது யோகங்களையே செய்வதுண்டு. அப்படி திசை நடக்கும் போதும் நாம் அதாவது ஒன்றை இழந்து ஒன்றை வாங்கலாம்னு சொல்லுவோம். ஒரு அஷ்டமச்சனியோ 7 சனியோ நடக்கும்போது அப்போ ஒரு இடம் பொருள் ஒன்றை விரயம் பண்ணிட்டு நீங்கள் சொத்து வாங்கலாம், புதுசாக ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். அதிலே ஆரம்ப காலத்தில் முற்பகுதியில் சில சரிவுகளை கொடுத்தாலும் பிற்பகுதியில், அதாவது 3.25 வருஷம் 7.5 வருஷம்னு சொல்லுவோம், ஒரு 3.25 ஆண்டு கழிந்து அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் பாதத்தை தாண்ட வேண்டும். அந்த ஜென்ம நட்சத்திர பாதம் தாண்டுனா இதை நம்ம பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பொங்கு சனி வரும் காலத்தில் யார் ஒருவர் நிலம் வீடு வாங்கினால் அசையா சொத்து, அதாவது 3 தலைக்கட்டு நிலைக்கு ஒரு 7 சனியில் வாங்கி போடுற இடம் அதிக காலங்கள் இருக்கும். அதுபோலவே அஷ்டமச்சனி கடைசியில் வரும்போதும் உன்னை இழந்து, அதாவது ஏதோ ஒரு பொருள், ஒரு வண்டி வாகனம், ஒரு பழைய இடத்த விற்றுட்டு அந்த இடம் வாங்கி போடணும். அப்படி 7 சனியில் வாங்கி போட்டால், ஒரு குப்பைமேட்டு வாங்கி போட்டாலும் கூட அவன் பெரிய அளவுக்கு அந்த சொத்து நிலைச்சு நிற்கி. 7 சனினா எல்லாருக்குமே 7 சனி அவனுடைய பாவகர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான். 7 சனி எல்லாமே தொலைச்சி கட்டி நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. அது அந்த 1, 5, 9 பாவக்கிரகங்கள் இருந்து அவனுடைய தசையும் சரியில்லை அப்படின்னா 7 சனி வேலை செய்யும்.
ஏழச்சனி வந்து 1, 5, 9 சுபகிரகங்கள் இருந்து அவனுடைய திசையும் வந்து யோக திசையாகவே இருந்தால், நட்சத்திர சாரம் நல்ல நட்சத்திர சாரம் பெற்று யோக திசையாக நடந்தால் அவனுக்கு ஏழச்சனி பாதிக்காது. நம்ம எத்தனையோ ஜாதகத்தை பார்த்தோம். அன்னைக்கு கூட நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினிங்கிற ஒரு பொண்ணு, அது பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அது ஏழச்சனி வந்த கடை ரேவதி 4ஆம் பாதம். ஏழச்சனி வந்த கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருக்குது, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்குது. அப்போ ஏழச்சனி எல்லாருக்குமே கெடுதல் செய்யுமான்னா செய்யறதில்லை. இன்னொருவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த பழைய இடத்த ஏதாவது ஒன்று விற்றுட்டு வாங்குங்க, ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஒரு நகையோ ஏதோ ஒன்று விற்றுருங்க, ஒரு வண்டியோ வாகனமோ விற்றுட்டு அந்த கொஞ்சம் கடைசி பகுதி வந்துடுது அப்படின்னா அவங்க நட்சத்திர சாரம் ஏதோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தை தாண்டிடுதுன்னா, ஜென்ம நட்சத்திரம் அந்த ராசியில் வந்து அவங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த பாதத்தை தாண்டி அவர்கள், அதாவது உதாரணம் இப்போ நம்மளுக்கு சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாருன்னா மீன ராசியில் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பூரட்டாதி 4ஆம் பாதம், அந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் தாண்டுவீலுக்கு பொங்கு சனி உத்திரட்டாதிக்கு தொடங்கும் போதே உதயமாகுது. அதே மாதிரி உத்திரட்டாதி 1, 2 பாதத்தில் பிறந்தவங்க 2ஆம் பாதமாக இருந்தால் 3ஆம் பாதத்துக்கு போனால் பொங்கு சனியாக மாறிடும். அதே ரேவதி நம்மளுக்கு 1, 2 பாதம் அந்த பாதங்களை தாண்டும் பொழுது சுத்தமாக ரேவதி 4ஆம் பாதமாக வந்தால் மேசராசிக்கு போனால் அவங்களுக்கு அப்புறம் தான் பொங்கு சனியாக மாறும். இப்படி இருக்கும்போதெல்லாம் அவர்கள் சொத்து சுகம் வாங்கலாமான்னா, அதாவது 30 வயசுக்கு மேலே வர்றது அதை பொங்கு சனின்னு சொல்லணும். 30 வயசுக்குள்ளே வர்றதை நம்ம அது வந்து மங்கு சனி என்று சொல்ல வேண்டும். ஒரு குழந்தைகளுக்கு வந்து இளமையிலேயே வந்ததுன்னா அந்த ஜாதகம் வந்து அந்த ஏழரை சனி நம்மளுக்கு வேலை செய்யாது. அவங்க அப்பா அம்மா ஜாதகம் நல்லா இருந்தால், உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் வாங்கிக்கலாங்க. குழந்தைகளோட இதில் இப்போ வாங்குற யோகம் இல்லைன்னு சொல்லலாம். அவங்களதுலேயே திசை நல்லா இருந்தால், ஒரு வீட்டில் வந்து 4 குழந்தை 5 குழந்தை இருக்குதுன்னா அவங்க வீட்டில் வந்து காடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க, வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு இருந்தாலும், அதாவது நம்ம அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய அப்பா அம்மா ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடம்பொருள் வாங்கலாம். ஏழச்சனி ஆகட்டும் அசமச்சனி ஆகட்டும் வாங்கலாம். அதே மாதிரி சந்திரனுக்கு 3, 6, 11 நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு 3, 6, 11 சனி நின்றாலும் பாதகம் இல்லை. ஏழச்சனி வரும்போது நல்லதாகவே இருக்கு. அதே மாதிரி சூரியனுக்கும் அதே மாதிரி 3, 6, 11 இருக்கணும். கேந்திரங்களில் சந்திரனுக்கு கேந்திரங்களிலோ இப்படி எல்லாம் இருந்ததுன்னா சில பாதகங்கள் விளைவிக்கும் என்பது நம் கண்கண்ட உண்மை. அந்த சந்திரனிலிருந்து பார்த்தா சந்திரன் வந்து உடலுக்கு காரகன், சனி வந்து உயிருக்கு காரகன் என்பதால பார்த்தோம்னா நம்மளுக்கு சில பாதிப்புகள் உருவாகுது. சந்திரனிலிருந்து 4ஆம் இடம், 4க்கு 4 8ஆம் இடம், 8க்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம், இப்படி 4, 8, 12 இந்த இடங்களிலெல்லாம் வரும்போது அதிக தாக்கத்தை கொடுக்கும் அது பாடல். அதே போல 1, 5, 9 இந்த திரிகோணஸ்தானங்களில் சந்திரனிலிருந்து வரும்பொழுதும் சில கெடுபலன்கள் கொடுக்கும். அது நம்ம ஜாதகத்தில் இப்போ என்ன சொன்னோம்னா, நட்சத்திர சாரம் நல்லா பெற்றிருந்ததுன்னா ஏழரை சனியெல்லாம் அவங்களுக்கு எப்பவும் போல ராஜயோகமாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த கஷ்டம், சின்ன சின்ன நோய் நொடி வரும், சின்ன சின்ன பகை வரும், உறவுக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், கடன் படுவார்கள். இது மாதிரி சின்ன சின்ன நிலைகள் மட்டுமே வருமே தவிர்த்து பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஜாதகத்தில் வந்து தசாபுத்திகள் கெட்டிருந்தால் மட்டுமே அந்த 4, 8 வரும்போதும் கண்டங்கள் 4, 8 கடுமையாம் கரிய சனிசே நிக்கில் தண்டங்கள் மிக உண்டாகும், திரவியமும் நாசமாகும், கொண்டதொரு மனைவி வேறாம், குறைந்திடும் செட்டு நஷ்டம், பண்டுள நாட்டை விட்டு பரதேசம் போவான் என்று அந்த 4, 8 சந்திரனுக்கு 4, 8 வரும்போது தசாபுத்தி சரியில்லை என்றால் மட்டுமே இந்த கெடுபலன் கொடுக்கும் என்றும், அதுபோலவே அந்த 2, 5, 8 என்று சொல்றோம். காரிதான் 2, 5, 8 கண்டம், 6 ஜென்மம் கூறிய கைகால் வாதம், கொடுமைதான் அதிகமாகும், சீரிய தலையில் பாரம், சினத்த சூனியம் போல் அச்சம், பாரி யுத்தம் நோவம், பாரின மனைவி, பாரி யுத்தம் அப்படின்னா சண்டை, பாரி யுத்தம் நோவம் பகைத்திடும் முனிவர் குற்றம், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டதுதான் இந்த ஏழரை சனியிலே சொல்லப்பட்டிருக்குது. ஏழரை சனி நல்லா இருந்தால் நம்மளுக்கு மென்மேலும் யோகத்தை கொடுக்கும் என்றும், அவருடைய வழிபாடு நம்ம நல்ல முறைக்கு சிவன் வழிபாடு சனிதோத்திரம் செய்து வந்தோமானால் யாருக்கும் பாதிப்பில்லை என்று, ஏழச்சனி பற்றி எல்லாருமே வந்து நம்ம ஒரு பயந்துக்கிற அளவுக்கு சொல்லக்கூடாது என்று என்னுடைய சிற்றுரையத்தோடு முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருக்க நம்ம பொருளாளர் மகாலிங்கம் ஐயா வந்து சனி பகவானுடைய வரலாறை சொல்லி அதனுடைய 7.5 சனி தாக்கத்தை சொன்னார். அவருக்கு வந்து ரொம்ப இந்த சங்கத்து சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இவருக்கு வந்து ஐயாவுக்கு வந்து நம்ம திருச்சிலேருந்து வந்திருக்க ஆர்மம் ஐயா வந்து அவருக்கு சால்வை போட்டு அவருக்கு கௌரவிப்பார். ஜோரா கைத்து நன்றி.